கண்ணப்ப நாயனார். சூதாட்டத்தில் அனைத்தும் இழந்த பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் மேற்கொள்கின்றனர். வனவாசத்தின் போது வியாசமுனிவர் ஆணைப்படி அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய கைலைமலைக்கு செல்கிறான். அவன் நோக்கம் சிவபெருமானிடமிருந்து பாசுபதம் பெறுவது. தவம் செய்கின்ற போது திருவிளையாடல் புரிய கைலநாதர் வேடனாக வருகிறார். ஒரு பன்றிக்காக அர்ஜுனன் சிவனாரிடம் போர் புரிந்து தோல்வி அடைகிறான். வேடனாக வந்தது யார் என்பதை அறிந்து ஆனந்த கூத்தாடுகிறார். என்ன வரம் வேண்டும் என சிவனார் கேட்க அன்பு ஒன்றே வேண்டும் என அர்ஜுனன் பாதம் பணிகிறான். பாசுபதம் பெறவே நீ இங்கு என்னை நோக்கி தவம் செய்தாய், அவ்வாறே பாசுபதம் பெற்றுக்கொள். அடுத்த பிறப்பில் நீ வேடனாக பிறப்பாய். காலத்தில் என்னை கண்டு அருள் பெறுவாய் என்று நல்வரம் தருகிறார். எனவே முற்பிறப்பில் அர்ஜுனன், அடுத்த பிறப்பில் கண்ணப்பன். இவ்வாறு காளத்தி புராணம் கூறுகிறது. திருக்காளத்தி தென் கைலாயமாகும். இது இப்போது காளகஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே சிவபெருமான் வாயு வடிவில் இருக்கின்றார். கண்ணப்பரை ஆட்கொண்ட இடமும் இதுவே. கண்ணப்பர் காலம் மிக மிக முற்பட்டது. அவருடைய அன்பும் செயலும் எல்லா அடியார்களிலும் முற்பட்டவை, மிக மிக உயர்ந்தவை. திருஞான சம்பந்த சுவாமிகளும் நக்கீரரும் கல்லாட தேவநாயனாரும் கண்ணப்பரை போற்றி வழிபட்டனர். பொத்தப்பி என்ற ஒரு நாடு, அந்த நாட்டின் தலைநகர் உடுப்பூர். இந்த நகர் தமிழ்நாட்டின் வட எல்லையில் அமைந்திருந்தது. இந்த ஊரில் வேடுவர் குல மன்னராக இருந்தவன் நாகன் என்பவன். இவன் மனைவியின் பெயர் தத்தை. விலங்குகளை வேட்டையாடி வாழும் வேடர்களான இவர்கள் வாழ்க்கை முறை எத்தகையதாக இருந்திருக்கும் என்பதை விவரிக்க தேவையில்லை. மிருகங்களை வேட்டையாடுவது, ஊனை வேக வைத்து தேனுடன் உண்பது, கள் குடித்து மயங்கி கிடப்பது, சொற்களை கூறாமல் அடி, உதை, குத்து, கொல் போன்ற சொற்களையே பேசுவது, இதுவே இவர்கள் இயல்பு. நாகனுக்கும் தத்தைக்கும் குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. அவர்களின் குல தெய்வமான முருகப்பெருமானை வேண்டினர். ஆறுமுகனின் அருள் வேண்டி விழா எடுத்தனர். முருகன் அருளால் மகன் பிறந்தான். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன் திண்ணப்பன் வேடர் குலத்திலே அவதரித்தான். தொன்மையாக உருண்டு திரண்டு குழந்தை இருந்ததால் குழந்தைக்கு திண்ணப்பன் என பெயர் சூட்டினான் நாகன். திண்ணப்பன் வளர்ந்தான். வேட்டையாடுவதில் சிறந்தவனாக வளர்ந்தான். திண்ணப்பன் காளை பருவம் எய்திய போது நாகன் முதுமை பருவம் அடைந்து திண்ணப்பனை வேடர் குலத்திற்கு தலைவனாக நியமித்தான். வேடர்கள் புடைசூழ வேட்டையாட திண்ணப்பன் சென்றான். திண்ணப்பன் வருவதைக் கண்ட விலங்குகள் அஞ்சி ஓடின. சில மடிந்தன, சில வலைகளில் சிக்கின. யானைக்கன்றுகளையும் கருவுற்ற விலங்குகளையும் குட்டிகளையும் கொல்லாது தர்மநெறி தவறாமல் வேட்டையாடினான் திண்ணப்பன். அப்போது வலிமை உடைய ஒரு பன்றி வலையை அறுத்து கொண்டு ஓடியது. வேகமாக ஓடிய அந்த பன்றியை தொடர்ந்து திண்ணப்பன் சென்றான். அவனுக்கு உதவியாக நாணன், காடன் என்ற 2 வேடர்களும் சென்றனர். ஓட முடியாமல் சிக்கிக்கொண்ட பன்றியை திண்ணப்பன் உடைவாளால் பிளந்தான். பன்றியை சுமந்து கொண்டு மூவரும் பொன் முகலியார் இருக்குமிடம் சென்றனர். அந்த பகுதியை நன்கு அறிந்திருந்த நாணன் ஒரு மலையை சுட்டி காட்டி, அதோ அதுதான் காளத்தி மலை, அங்கே குடுமித்தேவர் இருக்கின்றார் என கூறினான். குடுமித்தேவர் என்று நாணன் குறிப்பிட்டது சிவலிங்கத்தை. அந்த மலையை, திருக்காளத்தி மலையை நெருங்கும் போது திண்ணப்பனின் மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. களைப்பு நீங்குகிறது, மனப்பாரம் குறைகிறது. ஏதோ ஒரு சக்தி மலையை நோக்கி இழுக்கின்றது. தீ உண்டாக்கி பன்றியை பக்குவமாக உணவாக்கு என்று காடனிடம் கூறிவிட்டு, நானா, குடுமித்தேவர் இருக்குமிடம் என்னை அழைத்துச் செல் என்று நாணனிடம் கூறுகிறான் திண்ணப்பன். திருக்காளத்தி மலை மீது இருவரும் ஏறுகின்றனர். அங்கே ஏகநாயகரை லிங்க வடிவிலே காணுகிறான் திண்ணப்பன். விரைந்து செல்கிறான். லிங்கத்தை ஆறத் தழுவிக் கொள்கிறான். மகிழ்ச்சி பெருக்கால் கண்ணீர் துளிகள் சிந்துகின்றன. முதல் நாள் வேடுவர் தலைவனாக வேட்டையாட வந்த திண்ணப்பன் பன்றி ஒன்றை தொடர்ந்து வந்து திருக்காளத்தி மலையிலே
காளப்பிறை கண்ட மயக்கத்திலே நிற்கின்றான். கண்டுகொண்டேன் ஐயனை, நான் கண்டுகொண்டேன் என ஆனந்த கூத்தாடுகிறான் திண்ணப்பன். அவன் நிலை கண்டு திகைத்து நிற்கின்றான் நாணன். லிங்கத்தின் மீது பச்சிலையும் பூவும் இருக்கின்றன. நீர் வார்க்கப்பட்டிருக்கிறது. இதனை செய்தவர் யாரோ என வினவுகிறான். ஒரு அந்தணன் இவ்வாறு பூஜை செய்வதை தான் முன்பே கண்டதாக நாணன் கூறுகிறான். உணவு ஊட்டுவதாகவும் கூறுகிறான். இந்த கட்டத்தில் திண்ணப்பனுக்கு ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் லிங்கத்தை நீராட்டி அவருக்கு அந்தணர் முறைப்படி நீராட்டி உணவு கொடுப்பதை எண்ணி பார்க்கிறான். இவ்வாறே செய்ய உறுதியும் கொள்கிறான். உடனே உணவு கொடுக்க முடிவெடுக்கிறான். இங்கே இந்த கட்டத்தில், இந்த நேரத்தில், இந்த வினாடியில் சிவபெருமான், பிரம்மாவும் விஷ்ணுவும் கோடான கோடி தேவர்களும் முனிவர்களும் காண முடியாத அந்த ஒளி வடிவமான உருவம், அகிலமெங்கும் வியாபித்து நிற்கின்ற திருவுருவம், அடியும் முடியும் அறிய முடியாத நெடு உருவம் ஒரு சிறு குழந்தை போல் திண்ணப்பனுக்கு காட்சியளிக்கின்றது. அங்கே கல்லை காணவில்லை. அங்கே அவன் காணுகின்றான் காட்டின் நடுவிலே இருக்கின்ற குடுமித்தேவரை, சிவலிங்கத்தை. அப்படியே ஆட்கொண்டு விட்டான். திண்ணப்பன் சிவபெருமானை ஆட்கொண்டானா? திருக்காலத்தி மலையில் ஏகாந்தமாக இருக்கின்ற கைலநாதன் வேடன் திண்ணப்பனை ஆட்கொண்டானா? இது அவனுக்கே தெரியும். மலையை விட்டு திண்ணப்பனும் நாணனும் வருகின்றனர். கீழே காத்து கொண்டிருக்கும் காடன், தீக்கடைந்து வைத்தேன், பன்றியின் உறுப்புக்களை எல்லாம் சரிபார்த்து கொள்ளும். ஏன் இத்தனை நேரம்? நாம் திரும்பிச் செல்ல வேண்டாமா என்று கேட்டான். திண்ணப்பன் பதில் எதுவும் கூறவில்லை. முகத்தை கூட ஏறிட்டு நோக்கவில்லை. பன்றியை நெருப்பில் வதக்கினான். அம்பினால் கிழித்து இறைச்சியை துண்டு துண்டாக்கினான். அவற்றை அம்பிலே கோத்து காய்ச்சி பக்குவம் பண்ணினான். வாயில் இட்டு சுவைத்து பார்த்தான். சுவையானவற்றையெல்லாம் ஒரு தேக்கிலை தொன்னையிலே உமிழ்ந்தான். மற்றவற்றை வெளியே துப்பினான். நாணனும் காடனும் பார்த்தார்கள். ஒரு பித்தனை போல் நம் தலைவர் நடந்து கொள்கிறார். இறைச்சியை சுவை பார்த்து குடுமி தேவருக்காக வைக்கின்றாரோ? இனி நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை, நாகனிடம் போய்விடுவோம் என்று நினைத்து கொண்டு ஊர் திரும்பினார்கள். அவர்கள் அவ்விடம் விட்டு அகன்றதை கூட திண்ணப்பன் கவனிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை. பொன்முகலி ஆற்று நீரை வாயிலே முகந்து கொண்டான். பன்றி இறைச்சியை ஒரு கையில் தொன்னையில் எடுத்துக்கொண்டான். மலர்களை பறித்து தன் தலையில் வைத்து கொண்டான். ஒரு கையில் வில். இந்த நிலையில் காளத்தியப்பர் அருகில் செல்கிறான். லிங்கத்தின் மீது அந்தணன் வைத்த மலர்கள் இருந்தன. அவற்றை செருப்பணிந்த காலால் நகர்த்தி வாயிலிருந்த நீரை உமிழ்ந்தான். அதாவது லிங்கத்தை தூய்மை செய்ய நீரை உமிழ்ந்தான். பின்னர் தன் தலைமீது வைத்திருந்த மலர்களை இறைவன் முடிமேல் வைத்தான். பன்றி இறைச்சியை லிங்கத்தின் மீது வைத்து சுவை பார்த்து, உங்களுக்காக இறைச்சி கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று கூறி எதிரே உட்கார்ந்து கொண்டான். ஒரு குழந்தை முன் உணவு தட்டை அன்போடு வைத்துவிட்டு, சாப்பிடப்பா என்று கூறுவது போல திண்ணப்பன் உட்கார்ந்து விட்டான். இரவு வந்தது. கொடிய விலங்குகளால் குடுமித்தேவருக்கு தீங்கு நேருமோ என அஞ்சி இரவு முழுமையும் கண் உறங்காமல் காளத்தியப்பர் அருகிலேயே திண்ணப்பன் காவல் இருந்தான். உலகை காக்கும் காவலனுக்கு வேடன் திண்ணப்பன் காவலனாக இருந்தான். பொழுது பிறந்ததும் திண்ணப்பன் குடுமித்தேவருக்கு உணவு படைக்க வேட்டைக்கு சென்றான். ஒவ்வொரு நாளும் காளத்தியப்பரை வழிபடும் அந்தணர், இவர் பெயர் சிவ கோசரியார், அன்று காலையும் வழக்கம் போல வந்தார். அரணார் முன் இறைச்சி இருப்பதைக் கண்டு பதறினார். விழுந்து அலறினார். இந்த இழிச்செயலை செய்தவன் யாரோ என கண்ணீர் வடித்தார். பிறகு தெளிந்து இறைச்சியை நகர்த்தி எறிந்தார். பொன்முகலை ஆற்றில் நீராடிவிட்டு காளத்தியப்பரையும் நீராட்டி மலரிட்டு வணங்கினார். வேட்டைக்குச் சென்ற திண்ணப்பன் மானிறைச்சி, பன்றியிறைச்சி ஆகியனவற்றை வாட்டி முதல் நாள் போலவே காளத்தியப்பருக்கு தந்தான். அடுத்த நாள் அந்தணர் வந்தார். அங்கே மாமிசம் இருப்பது கண்டு பதறினார். முதல் நாள் போன்றே ஆற்று நீர் கொண்டு சுத்தம் செய்தார். இவ்வாறு 5 நாள்கள் சென்றன. இந்த 5 நாளும் சிவகோஸ்ரியார் மனம் நொந்து இறைவனை பலவாறு துதிக்கலானார். சிவ அபச்சாரம் நிறுத்தப்படல் வேண்டும் என வேண்டினார்.
இதற்கிடையில் நாணனும் காடனும் சென்று நாகனிடம் திண்ணப்பன் நிலை பற்றி கூறினர். கந்தவேள் கருணையால் பிறந்த மகன் நிலை அறிந்து அவனை அழைத்துப் போக நாகன் பல வேடர்களுடன் வந்தான். திண்ணப்பனோ யாரையும் கவனிக்கவில்லை. மகனே, என் செல்வமே, இது என்ன மயக்கம்? உன் தாய் அழுது கொண்டிருக்கிறாள். நீ வேடன் குல தலைவன் அல்லவா? ஊருக்கு வா என்று நாகன் அழைத்தும் திண்ணப்பனுக்கு கேட்கவில்லை. தாயின் நினைவும் வரவில்லை. நண்பர்கள், உறவினர் என்ற எண்ணமும் ஏற்படவில்லை. தான் யார் என்பதையே மறந்து, உடல் ஒன்று உண்டு என்பதையும் மறந்து, உயிர் உண்டு என்பதையும் துறந்து, தனக்கு தெரிந்த சிவசேவையில் தன்னை